நாகப்பட்டினத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட இருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில் 182 கிலோமீட்டர் சாலை பணிகள் 252 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் மேற்கொள்ளப்பட்டு வருது. 4 பேரூராட்சிகள் மற்றும் 6 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 1782 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் நடைபெற்று வருது. வேதாரண்யம் ஔவையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் திருப்பணிகளை 13 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க போறோம். வேதாரண்யம் அரசு மருத்துவமனை 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு அது பணி நடைபெற்று வருது. ஆற்காட்டு துறையில் 150 கோடி ரூபாயிலும் வெள்ளப்பள்ளத்தில் 100 கோடி ரூபாயில புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. சாமந்தான் பேட்டையில் சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. நாகை மாவட்டத்துக்கு மட்டுமே இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு தரப்பட்டிருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு தயவு செஞ்சு எண்ணி பாருங்க. அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள், அதுல இந்த நாகை மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் பயனடைஞ்ச பயனாளிகளுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்றேன். 1,32,162 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்குது. அதேபோல் புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய் கல்லூரி படிக்கக்கூடிய 7,469 மாணவிகள் அதை பெற்று பயனடைகிறாங்க. அது மட்டுமல்ல, தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா 5,614 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வராங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20,824 மாணவர்கள் திறன் பயிற்சி பெற்று வராங்க. 26,101 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,308 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு. 561 பெண்களுக்கு திருமண கடன் உதவி தரப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் 2 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னும் காப்போம் நம்மை காக்கு 48 திட்டத்தில் 3,695 பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. 46,913 பேர் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தால் பயனடைந்திருக்கிறாங்க. 17,767 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி தரப்பட்டிருக்கு. 18,332 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். 31,953 பேருக்கு மனைப்பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 17,588 பயனாளிகளுக்கு 58 கோடியே 67 லட்சம் ரூபாய் அளவிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 4,000 ரூபாய் நிதி உதவி 8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு நன்மையை செஞ்சு கொண்டிருக்கிறது. இத்தனை நன்மைகள் செய்கிறதோட இது மாதிரியான மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளில் உங்களை பார்க்கும்போது மேலும் சில அறிவிப்புகளை வெளியிடணும், அதையெல்லாம் விரைவாக செஞ்சு கொடுக்கணும் என்று நான் நினைப்பது உண்டு. அந்த வகையில் இந்த நாகை மாவட்டத்திற்கான 6 முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன். முதல் அறிவிப்பு, வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் பெனடார் பகுதியில்
அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். காவேரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கத்தக்க தகுந்த வேலை வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, விழுந்தமாவடி, வானவன் மகாதேவி மற்றும் காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தெற்கு பொய்கை நல்லூர்லையும் கோடியக்கரையிலையும் தலா 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்கள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும். நாலாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம் நகராட்சியோட 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டடம் 4 கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாம புதுப்பிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம் வட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்களுடைய மதகுகளும் இயக்கு அணைகளும் 32 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியரை மட்டுமில்லாமல் பல மதங்களை சார்ந்த மக்களும் வருகை தர நாகூர் தர்கா இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்கு. இங்கிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை 6வது அறிவிப்பாக வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும்.